நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாம் இன்று ஆராய இருக்கும் வேத அறிவு 1 கொரிந்தியர் 15:29 சொல்லி இருக்கிற மரித்தோருக்காக ஞான ஸ்நானம் பெறுவது என்றால் என்ன என்பதை ஆராய இருக்கிறோம். பொதுவாக அந்த வாக்கியத்திற்கு பலதரப்பட்ட விளக்கங்கள் உண்டு. அதில் ஒன்று இப்படி சொல்கிறது, அதாவது கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டு மரித்தோர் விட்டு சென்ற சபையின் பணிகளை தொடர பின்பு வருபவர்களும் அவர்களின் பணிகளை தொடர்வதற்கு ஏன் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. உதாரணமாக யூதாஸின் பணியை மத்தியாஸ் தொடர்ந்தது போல் சொல்கிறது. மேலும் இன்னொரு பார்வையில் சொல்லுகையில், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் ஏன் பின்பு வருபவர்களும் அப்பேற்பட்ட உபத்திரவமான விசுவாசத்தில் வாழ அல்லது மரித்தோரின் விசுவாசத்தில் வாழ ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கு யோவான் கொடுத்த ஸ்நானத்தையோ அல்லது யூதர்கள் புறஜாதிகளை தங்கள் மார்க்கத்தானாக மாற்ற அவர்கள் கொடுக்கும் ஸ்நானத்தையோ சொல்லவில்லை. மாறாக கிறிஸ்துவுக்குள் சொல்லி இருக்கிறது. மற்றபடி இங்கு தண்ணீரில் ஞானஸ்நானம் எடுக்க தவறிய மரித்த ஒருவருக்காக இன்னொரு ஞானஸ்நானம் எடுப்பது என்பதை குறித்து இங்கு சொல்லவில்லை. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்றும் தண்ணீர் ஞானஸ்நானமே சுவிசேஷத்தை விசுவாசித்து எடுப்பதாகையால் சரீரத்தில் இல்லாதவர்களுக்காக இன்னொருவர் விசுவாசித்து எடுப்பதால் அவருக்கு எப்படி இரட்சிப்பாக எண்ணப்படும் என்றே போதிக்கிறது. மேலும் இங்கு வேதத்தில் சொல்லி இருக்கிற இந்த உயிர்த்தெழுதலை குறித்து 2 தீமோத்தேயு 2:18 சொல்லுகையில், இமெனேயும் பிலேத்தும் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள் என்று சொல்கிறது. எப்படியெனில் இந்த உயிர்த்தெழுதல் ஆவிக்குரியதாக இருப்பதால் இவர்கள் அப்படி நம்பி இருந்தவர்களை தங்கள் நம்பிக்கையை விட்டு விலகும்படி செய்தார்கள். அதென்னவென்றால், நியாயப்பிரமாணம் கிபி 70 வரையில் தேவாலயம் இருந்தது வரை யூதர்களுக்கு இருந்தது. கிறிஸ்துவும் மோசையின் ஆசனத்தில் இருப்பவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய மரணம் அடைந்தவர்கள் பின்பு உபத்திரவ காலம் முடிந்தவுடனே கிறிஸ்து மீண்டும் பிதாவின் மகிமையில் அவர்களை உயிர்ப்பிப்பார் என்று விசுவாசித்ததையே இவர்கள் இருவரும் கவிழ்த்து போட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் ஆவிக்குரிய இந்த உயிர்த்தெழுதல் ஏற்கனவே நடந்தாயிற்று என்று அந்த நம்பிக்கையை கவிழ்த்தார்கள். சரீரத்துக்குரிய உயிர்த்தெழுதல் என்றால் இவர்களால் இப்படி கவிழ்க்க முடியாதே, ஏனென்றால் எல்லோருக்கும் தெரிந்ததாக இருக்குமே என்றே போதிக்கிறது. மேலும் இந்த ஸ்நானத்தை குறித்து அறிய 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் முழுவதையும் வாசித்தால் இந்த வாக்கியத்தின் மெய்ப்பொருள் விளங்கும். இங்கு இந்த மரித்தோர் என்பது சரீரத்தை விட்டு பிரிந்தவர்கள் அல்ல, ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவோடு இருப்பார்களே. இந்த வாக்கியம் ஆவிக்குரிய மரணம் அடைந்த சகோதரர்களை குறித்து சொல்லி இருக்கிறது. இவர்களுக்காக ஊழியம் செய்பவர்கள் ஏன் பாடுகளை அனுபவிக்கிறார்கள் அல்லது கிறிஸ்துவின் நிமித்தம் யூதர்களிடம் நியாயப்பிரமாண தண்டனையை அநீதியாக பெறுவதால் தங்களுக்கு ஆவிக்குரிய நித்திய பலன் உண்டு என்று நம்பி பொறுமையோடு அவைகளை பெறுகிறார்களே, அல்லது கிறிஸ்து நிமித்தம் யூதர்களிடம் நியாயப்பிரமாண தண்டனையை அநீதியாக பெறுவதால் தங்களுக்கு ஆவிக்குரிய நித்திய பலன் உண்டு என்று நம்பி பொறுமையோடு பெறுகிறார்கள். இந்த உபத்திரவத்தையே இங்கு ஞானஸ்நானம் என்று சொல்லி இருக்கிறது. கிறிஸ்துவும் அப்படியே நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் என் ஆவியினால் பெறுவீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே ஆதாமுக்குள் மரித்தோர் மீண்டும் கிறிஸ்துவுக்குள் தேவ மகிமையை அடைவார்கள் என்ற நம்பிக்கையே அவர்களுக்காக ஊழியம் செய்வதில் யூதர்களால் பாடுகள் அனுபவித்தார்கள், நாசமோசங்களுக்கு ஆளானார்கள். மேலும் இதற்கு பின்பு அதே அதிகாரத்தில் இந்த உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்டது என்பதை குறித்து சொல்லி இருக்கிறது. அதில் சொல்லுகையில், சகோதரரே, நான் சொல்கிறது என்னவென்றால், மாம்சமும் இரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. அதாவது ஆவிக்குரிய மகிமையான மறுரூபத்தையே இங்கு சொல்லி இருக்கிறது. அப்பொழுது ஆவியில் மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் கிறிஸ்து வெளிப்பட்டதால் எழுந்து பிரகாசிப்பார்கள் அல்லது தேவ மகிமையை அடைவார்கள் என்பதையே சொல்லி இருக்கிறது. கிறிஸ்து மரித்தோருக்கும் ஆண்டவராக இருப்பதனால் அவர் வெளிப்படும் போது இவர்கள் எழுந்து பிரகாசிப்பார்கள் அல்லது தேவ மகிமையை அடைவார்கள், தேவனுடைய புத்திரராக வெளிப்படுவார்கள். அப்பொழுது ஆவிக்குரிய மரணம் கிறிஸ்துவனுடையவர்களுக்கு அதன் ஆக்கினை வெளிப்படும் போது அவர்களுக்கு ஜெயமாகிவிடும். ஏனென்றால் மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், அல்லது மரணத்தை வருவிப்பது பாவம், பாவத்தை வெளிப்படுத்துவது நியாயப்பிரமாணம். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தேவன் நமக்கு ஆவிக்குரிய ஜெயம் கொடுக்கிறார்.
அப்படியே அவர்களும் அந்த ராஜ்யத்தின் ஊழியத்தை உபத்திரவங்களின் மத்தியில் செய்வதால் அது நிமித்தம் நித்தமும் பெறும் தண்டனையை மகிழ்ச்சியுடன் பெறுவதன் மூலம் அல்லது கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடினால் அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டானதன் நிமித்தம் அவரின் ஜீவனுக்கு பங்குள்ளவர்களானார்கள். மற்றபடி இங்கு வேறு எந்த ஸ்நானத்தையும் குறிப்பிடவில்லை என்றே போதிக்கிறது. கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடன் கூட இருப்பதாக. ஆமேன்.